பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டுடலாம். கஜலட்சுமி மேம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னா, பல ஆண்டுகளாக நான் நிறைய முயற்சி போட்டிருக்கேன், எந்த முயற்சி எதுவுமே எனக்கு சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த 139 நாள் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ ஒரு ஆணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனைவியோடைய தம்பி அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ரீதியான நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கை நமக்கு அடிஷ்னலாக ஒரு கை கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு இப்போ தான் 7 சனி முடிஞ்சுது. அப்போ திருமணம்லாம் ரொம்ப டிலே ஆகி, இல்லை திருமணம் நடந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், கணவன் மனைவிக்கிட்ட ஒரு அந்யூன்யம் இல்லாமல், நிறைய ஒரு இழுபறியிலேருந்து டைவர்ஸ் கேஸ்லாம் முடிவுக்கே வராமல் நீண்ட நாட்களாக நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இப்போ ஒரு சொல்யூஷன் இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் இந்த 139 நாள். அதே மாதிரி நீண்ட நாட்களாக நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதில் பெருசாக எனக்கு லாபம் வருதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் மூலிமா ஏதாவது ஒரு ஜாப் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிடச்சி அந்த ப்ராஜெக்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ அந்த லாபம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லை இன்னொரு இடத்துல பிரான்ச் போடணும்னு நினைப்பீங்க, இல்லை இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகணும்னு நினைப்பீங்க. அது எல்லாமே இது ஒரு காலகட்டமாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல சூழலாகவும் இருக்கும், இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மகர ராசினர்கள் எப்பயுமே ஒரு கடும் உழைப்பாளி. அவங்க பயங்கர கடும் உழைப்பாளி. அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்க, ரொம்ப கால்குலேஷன் மைண்டாகவும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த 139 நாள் சனி வக்கர பயிற்சி ரொம்ப ஒரு புதிய வாய்ப்புகளை கொடுக்கும், புது ஆர்டர்ஸ் கொடுக்கும், புதிய வேலைகளில் சைன் பண்ணக்கூடிய சூழல் கொடுக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கடல் கடந்து வேலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தொழில் பண்ணுறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 139 நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமையும். இதை முன்னேற்றத்திற்கான பாதை இப்போ உங்களுக்காக திறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அருண்குமார் அவர்கள்கிட்ட மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றது. சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ காலமாக எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சின்ன மாற்றம் ஏற்பட்டுடாதான், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்ம நிம்மதியை உணர்ந்துட மாட்டோமா அப்படின்னு தனிமையில் படுத்து அழுது இயங்கின நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு தான் அதிகம்னு சொல்லுவேன். இந்த 7.5 சனி தொடங்கினதுலேருந்தே கிட்டத்தட்ட 7 வருஷத்தினுடைய வாழ்க்கை என்பது, சார் நான் வழி தெரியாமல் வளர்ந்தேன், கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தேன், அழுக தெரியாமல் வளர்ந்தேன், சோகம் தெரியாமல் வளர்ந்தேன். ஆனால் இந்த 7.5 வருஷம் வாழ்க்கையில் பாதித்ததுன்றது நான் எப்போ மீண்டு வர போகிறேன்னே தெரியல. சனி முடிஞ்சிருச்சு, 6-7 மாதம் ஆயிடுச்சு, ஆனாலும் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கலையே அப்படின்னு நினைத்திருந்த உங்களுக்காகவே வருகிறது வக்கர சனியினுடைய அற்புதமான பெயர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, 7.5 சனியில் மகர ராசிக்காரர்கள் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அத்தனை விஷயத்தையும் அற்புதமான 4 மாதத்தில் தொடங்குவதற்காக வருகிறது இந்த சனியினுடைய பெயர்ச்சி. குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் தொலைத்த இல்லற வாழ்க்கையை திரும்ப இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தரப்போகுதுங்க. குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, திருமணம் ஆக வரைக்கும் போய் தடைப்பட்டு நின்று போச்சு சார். கல்யாணம் பண்ணிட்டேங்க, பண்ண 3 மாதத்துலேருந்தே ஒரே பிரச்சனை, வீட்டுக்காருக்கு எனக்கு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு. என் வீட்டுக்கார் நல்லவர், ஆனால் 3வது நபரால் பிரச்சனை, மனைவி நல்லவங்க, தேவையில்லாத கேப்பார் பச்சை கேட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறக்கூடியதாக இருக்கும். திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பிராப்தம் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் இருந்து வந்த பல தடுமாற்றங்களில் மீண்டு வர போகிறீங்க. எதிர்பார்க்காத பணவரவு தனவரவு இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த 4 மாசத்துல ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் சுப செய்தி உங்களுக்கு தானா காத்திருக்கு. புதியவர்களுடைய அறிமுகங்கள் உங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கொடுப்பதற்கு காத்திருக்கு. தூரதேச பிரயாணம் பண்ணணும் சார், கடல் கடந்து வாணியம் பண்ணணும் சார், அல்லது வெளிநாட்டில் நான் வசிக்கிறேன் சார், அங்கே PR அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கோல்டன் பீரியட். நீங்கள் தாராளமாக இதை அப்ளை செய்யலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பயம் என்னென்னா, உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, 1000 டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கே நான் பயப்படுறேன் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் அந்த மரண பயம் நீங்கி மனதில் ஒரு புது தெளிவோடு புத்துணர்வு
புத்துணர்வோடு பல காரியங்களை தொடங்க போகிறீங்க. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வீடு அமையும், தொழில் அமையும், வண்டி வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஒரு சுபகாரியமும் மங்கள வாத்தியங்களும் கொட்டக்கூடிய அனுகூலமான பீரியட். ஒரே வரியில் சொல்லணும்னா அந்த 7.5 சனியில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவை எழுதி ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய காலமாக 4 மாதம் இருக்க போகிறது. எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்? வாக்குஸ்தானத்தில் ராகு. 1000 நல்ல விஷயங்களை நான் பதிவு பண்ணாலும் பேசுறதுல தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தவறான உறவு, தவறான பழக்க வழக்கம், தவறான சேர்க்கை இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் பள்ளக்காட்டி சிரித்தாலும் பக்குவமாக தான் பேச கற்றுக்கணும். ரொம்ப ஆழமாக உள்ளே போய் எமோஷ்னலாக மாட்டிட்டீங்க, அதுவே பெரிய வழியாக மாறிடும். அப்போ எந்த வழிபாடை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் காலையில் 6 to 7 அற்புதமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் 2 அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வாங்க. குறிப்பாக பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு நாகநாதர் கோயில் இருந்துச்சுன்னா பால் அபிஷேகத்துக்கு சாமிக்கு பால் வாங்கி கொடுங்க. இந்த ஒரு வழிபாடை செஞ்சால் போதும் உங்களுடைய வாழ்வு அற்புதமாக மாறக்கூடியதாக இருக்கும். மிக்க நன்றி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தனிமையான நாட்கள்லாம் நீங்கி ரொம்ப இனிமையான நாட்கள் உங்களை தேடி வரப்போகுது. அடுத்தபடியாக நமது ஹரிஷ் ராமன் அவர்கள்கிட்ட கேட்டலாம். நீங்க சொல்லுங்க சார், மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்கு? மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 4 மாதம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் அரசு பதவிகளை கண்டிப்பாக கொடுப்பார். சகோதரிக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கேன், எல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்றாங்க, போகிறாங்க, ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு, மெயினாக உங்கள் தங்கை மாதிரி, கசின் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை தம்பி மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். லேண்டு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த ஈசிஆர் பக்கம், அதே மாதிரி உங்களுடைய இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அப்ரூவல் ஆகலை, இந்த இடம் வந்து ஆத்தரைஸ் பண்ணல, இல்லை ரெரா அப்ரூவல் வரல, இல்லை ஏதாவது முக்கியமான பட்டா சிட்டா கிடைக்கல, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறோம், இது வந்தால் தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களுக்கான தீர்வு இந்த 4 மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சைடில் நிறைய இடங்களுக்கு அப்ரூவலே கிடையாது, இன்க்ளூடிங் ரொம்ப பெரிய பெரிய நபர்களுடைய இடம் பக்கத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ அப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது, ஜாலியாக ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சேன், ஹாய்ன்னு சொன்னோன்னே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொன்னால் லாஸ்ட்டில் இருக்கிற பணம்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி ஆன்லைனில் திருட்டு, ஆன்லைனில் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு, எஸ்எம்எஸ் வர வேண்டி இருந்ததுன்னா அது 15 நிமிஷம் கழித்து வர வேண்டிய எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும், அந்த பேஜே போயிடும். நிறைய பேருக்கு இந்த வெப் பேஜ் கிளியர் ஆகிறது, ஆன்லைனில் மொபைல் ஹேக் ஆகிறது, பேங்க்கில் ஹேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சர்வ ஜாகிரதையாக இருக்கும். உங்களுடைய கேபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் சொல்கிறது எலக்ட்ரிக்கல் கேபிள், நெட்வொர்க்கிங் கேபிளில் சில பிரச்சனைகள் பழுது, அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நிலைமைகளும் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதி சில பிரச்சனைகள் கொடுக்கும், அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மற்றபடி மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். உங்களோட உங்கள் ஒய்ஃபுக்கு தான் டைம் நல்லாயிருக்கு, அதனால் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் டைம் நல்லாயிருக்கும், அவங்க பெரிய அளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், எந்த விஷயத்தையும் ஈஸியாக முடிக்க முடியும். ஆன்லைனில் புது பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் 80% நபர்கள் பழைய பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். ஸோ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமை காத்தால போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது, முடிஞ்சால் சுவாமிக்கு வந்து பசு நெய் வாங்கி கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே உடம்பு ஆரோக்கியம் மனசு எல்லாமே திருப்திடுன்னா நல்லா வாக்கிங் போங்க, ஸ்வெட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க, தீர்க்க ஆயுஷ்மான் போவாங்க. கவனமாக இருக்க வேண்டிய பல பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் சார். அடுத்தபடியாக மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், மகர ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சியில்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு 2 விதமான குணாதிசயங்கள். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து அமையுதுமா. நான் வந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன், நிறையா நபர்கள்ட்ட பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணும் பொழுது 2 விதமான நபர்கள் இதே மகர ராசியில் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலைகள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் வேலை அதிகரிக்கும் போது ஒரு சில பேர் பரவாயில்லைங்க, இத்தனை நாள் வேலையே இல்லை, இப்போ வேலை வந்திருக்கு, நான் முழுமையாக இறங்கி நான் வந்து இதை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒன்று. என்னங்க வேலை 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 வேலை, நிம்மதியே இல்லை. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எதர் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இப்படிங்கிற விஷயத்தில் இருந்துட்டுருக்கு. பண வரவுகளை பொறுத்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்து, நான் ஜெயிக்கணும், நான் நிறையா சம்பாதிக்கணும், நான் மில்லியனியர் ஆகணும், பில்லியனியர் ஆகணும், நான் அஃபர்மேஷன்லாம் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் இதை பூரா நான் வந்து கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதுவே நம்ம புழம்பி தள்ளினோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எதையுமே ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிய வருது. நம்ம தன்னுடைய சகோதரருக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறும். தனக்கே நடந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். மறைமுக விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. நீங்கள் யதார்த்தமாக பேச போய் ஒன்று நாளாக திரித்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பதட்டம், சில நேரங்களில் சில விஷயங்களை வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள வைக்கவும் முடியல, பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கு. வெளியில் சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை நான் சொல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு, ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் தாண்டி கொண்டிருப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு டைம் இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்தால் கண்டிப்பாக இப்படி தண்ணி எடுத்து குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த காரியத்தை முடிச்சிருவீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை. நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகர ராசிக்காரர்கள் திறமையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.